ரனா ரனா ரனு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் என மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்துல நாம வசிக்கும் இந்த உலகம் ஒரு துளிதான். ஆத்மா, புத்திர நாமம் ஆஷித் என்று சொல்லுவாங்க. தாய் தந்தையின் மற்றொரு வடிவம் தான் நம்மளோட உருவம். நாம நம்மளுடைய குழந்தையாகவும் பிறக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம். அதாவது பெற்றவர்களின் பிரதியாக நாமும் நம்மளுடைய பிரதியாகவும் குழந்தைகளும் இந்த சங்கிலி தொடர் எப்பயுமே தொடரும். நம் முன்னோர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அடுத்து வேறு பிறவி எடுத்தாலும் நம்மிலும் நம் சந்ததியிலும் அவர்கள் தொடர்பு எப்பயுமே இருக்கும். அவர்களை நம்ம பித்ருக்கள்னு சொல்லுவோம். பித்ருக்களின் பசி தாகம் போக்க இந்த தர்ப்பணம் ஒரு அர்ப்பணிப்பு. மதுரை பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ஊர் திருப்பவனம். இதை சின்ன காசின்னு சொல்லுவாங்க. வைகை நதி ஆற்றோரம் பக்கத்தில் இருக்கிற இந்த அரசமர விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் படைப்பது. இறந்து மறைந்து போன மூதாதையர்களுக்கு காய்கறி, அரிசி பருப்புகளை வச்சு தர்ப்பணத்தை செய்வாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப நட்சத்திர குறியீடும் இறந்ததுக்கு அப்புறம் திதியும் குறியீடும் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் அந்த வருடாந்திர திதி வரப்ப இந்த அரிசி பருப்பு காய்கறிகளோட சேர்த்து தர்ப்பணம் செய்வாங்க. அதை திவசம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்த திதி தெரியாம வருடத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய தவறிட்டா இந்த தை அமாவாசை தேதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்சா ஒரு வருடத்தில் விடுபட்டு போனது எல்லாமே அடைஞ்சிரும். இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு ஒரு வருடத்திற்கு 16 முறையாவது தர்ப்பணம் செஞ்சிருக்கணும். இந்த பித்ருக்கள் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அவங்க இறந்த திதி அன்னைக்கும் அவங்க வீடு தேடி அவங்கள விருப்பப்பட்டவங்களை நோக்கி பசியோட வருவாங்க. அவங்களுக்கு இந்த தர்ப்பணம் மனமகிழ்வை தரும். நான் இந்த சின்ன காசின்னு அழைக்கிற திருப்பவனத்திற்கு கடந்த 20 வருடமா வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கிற பருவம் மற்றும் டெக்னாலஜிக்கல் மாற்றத்தினால இந்த சின்ன காசி திருப்பவனத்துல என்னென்னலாம் மாறுதல் அடையுதுன்றத உங்களுக்கு ஒரு காணொளி மூலமாக காமிக்கிறேன். தர்ப்பணம் செய்கிற பழக்கத்தில் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கீரை வகைகளை சிறுவர்கள் முதல் விற்கிறத ரீசண்டாக நான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றங்கரையில் அவங்கவுங்களோட பாவத்தை கலட்டி விட்டு போகிறதுக்கு துணிகளை பயன்படுத்துகிறாங்க. இங்கே திருப்பவனத்தில் 2 விதமாக மக்களை பிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க அமாவாசை திதி கொடுக்குறவங்க, இன்னொருத்தவங்க திவசம் கொடுக்குறவங்க. திதி கொடுக்குறவங்கள ஆற்றுக்கு நடுவில் குரூப்பாக வச்சு அவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் இங்கே பித்ருக்களுக்கே தர்ப்பணம் யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கரைக்கப்படுற இந்த ஆற்றில் நிறைய யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மிதக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஆற்றுக்கு நடுவில் மைக் செட்டு போட்டு சில மந்திரங்கள் ஓதுறது என் காதில் கேட்டுச்சு. மெதுவாக நடந்து அங்கே போய் பார்த்தேன். இந்த ஆற்றுல 2 கரை அளவுக்கு தண்ணீர் நம்பி ஓடுறத பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு 2 கரையில் மட்டும்தான் தண்ணீர் கொஞ்சமாக ஓடுது. அதிகாலையில் இந்த ஒரு பயணம் சூரிய வெளிச்சத்தில் ரொம்பவுமே திவ்யமாக இருந்துச்சு. நிறைய முதியவர்களையும் முடியாதவங்களையும் சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டி வந்து அவங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதையும் பார்க்க முடியுது. தர்ப்பணம் செய்யறதுக்கு நீங்க எடுத்த இடத்துல வந்து இங்க உட்காந்துட முடியாது. கரையோரத்துல டோக்கன் வாங்கிட்டு இங்க வந்து உங்களுடைய பேட்ச் படி தான் நீங்க உட்கார முடியும். ஒரு தடவை 25 பேர் மினிமம், மேக்சிமம் 50 பேர் வரைக்கும் பேட்சா தர்ப்பணம் செய்யறாங்க. புதிதா தர்ப்பணம் செய்யறவங்களுக்கு என்ன பண்றதுன்ற குழப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் மைக்ல ஐயருங்க சொன்னாலும் அத்தனை பேரையும் அவங்களால கவனிக்க முடியாது. நிறைய பேர் பூனலையே தவறான திசையில போட்டிருக்காங்க.
இந்த குழப்பத்தினால நிறைய பேர் ஸ்கூல் குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறவன் பேப்பரை பார்த்து எழுதுகிற மாதிரி தர்ப்பணமும் காப்பி அடிக்கப்படுது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் அதனம் தியாயதே சர்வ விக்னோப உப சாந்தகே. பட்டிக்கங்க. சிவ 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 சம்பவ. பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் பாட்டன் பூட்டன் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அவங்களுடைய எல்லாருடைய பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா சிவகோத்திரம்னு சொல்லி அவங்களுக்கு இந்த திதியை கொடுக்குறாங்க. பாவங்களை போக்குறதுக்கு பரிகாரம், பித்ருக்களின் பசி தீர்க்க தர்ப்பணம், இப்படி பல விஷயம் இருந்தாலும் கிருமிகளை அழிக்கிறதுக்கு கிருமி நாசினி தான். மாநகராட்சியோடைய சப்போர்ட்டை இங்கே ரொம்பவே பார்க்க முடியுது. கரைக்கு நடுவில் திதி கொடுக்கறத பார்த்துட்டோம். இப்போ கரையோரத்தில் தவசம் பண்ணுறவங்களையும் பார்க்கலாம். தர்ப்பணம் செய்கிறவங்க எங்களுக்கு ஏதாவது கீரை வகைகள் கொடுப்பாங்கன்னு நினச்சி நிறைய மாடுகள் அங்கேயும் இங்கேயும் தெரியுது. ஐயர்களோட காணிக்க வெறும் எள்ளு தர்ப்பணம் செய்கிறதுக்கு 50லேருந்து 100 ரூபாய். இங்கே தவசம் கொடுக்கறதுக்கு பேட்சாக உட்காந்து பண்ணிங்கன்னா மினிமம் 100லேருந்து 200. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஐயரை உங்களுக்கு வச்சு தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவரோட தர்ப்பணம் செய்யணும்னா அது மினிமம் 500 ரூபாய். இது போக நீங்கள் வாங்குற வாழை இலை, காய்கறி, அரிசி பருப்பு இது ஒரு 200 ரூபாய் வரும். உங்களுக்கு இலை கீழே 2 பொட்டலம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எள்ளு சர்க்கரையை ஒரே பேப்பரில் கொட்டுங்க. மண்ணிலையோ இலையிலையோ கீழே கொட்டிடாம ஒரே பேப்பரில் கொட்டணும். நான் சொல்றதை மட்டும் நல்லா கவனிங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. சிகரெட் டப்பால எழுதின மாதிரி ஆற்றில் குளிப்பவர்கள் ஆடைகளை விட்டு செல்ல வேண்டான்ட்டு இங்கேயும் ஒரு பலகை இருக்கு. சரி, முதல் புல்லுல 3 பிண்டத்தை வைங்க. வரிசையா வைக்கணும். முதல் புல்லுல என்னதான் நீங்க டோக்கன்ல வாங்கி லைன்ல வந்தாலும் சில சிவாரிசுகளும் இங்க வேலை செய்யுது. இந்த நபர் ஒரு படையலுக்குரிய விரிப்பை விரிச்சு ரெடியா வச்சிருந்தா மட்டும்தான் ஐயர் வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மார்ஸ் கோடு மாதிரி இது. மேலேந்து ஃபர்ஸ்ட் உருண்டை முப்பாட்டனார் பிண்ட பிரதானம் கடைசிலே 3வது. அப்புறம் கீழே அப்படியே அப்பாவுக்கு கீழே தாயார் இல்லாதவ தாயார் பேரை சொல்லுங்க. தாயார் இருக்கிறவங்க பாட்டியால் சொல்லுங்க. பிண்ட பிரதானம் கரிஷே. அடுத்த 5வது உருண்டை தண்ணி விடுங்கனே. தர்ப்பணம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அங்க இலையில இருக்கிற எல்லா பொருளும் கடவுளுக்கு சமமா கும்பிடுறாங்க. அதே இது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு குப்பை மாதிரி அதை ட்ரீட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டும் தள்ளி விடுறத என்னால பார்க்க முடியுது. ஒவ்வொரு தை அமாவாசை அன்னைக்கும் இங்க திதி தர்ப்பணம் தவசம் கொடுப்பதற்கு மக்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்கு. தர்ப்பணம் கொடுத்தவங்க இங்க இருக்கிற அரச மர விநாயகருக்கு சூடமேத்தி வழிபட்டுட்டு போவாங்க. தர்ப்பணம் மனமு வந்து கொடுப்பது தான் இதுக்கு உண்மையான பொருள். பித்ருக்கள் நம்மளை எந்த உருவத்திலையும் நாடி வரலாம். தவசம் கொடுத்தவங்க இங்க இருக்கிற அடியார்களுக்கு காணிக்கையாவும் இல்லை உணவு அளிச்சிட்டும் விரதத்தை முடிச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி சிவன் கோவில் போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்து தான் இந்த அன்னதானத்தை அளிப்பாங்க. இப்போ இருக்கிற அடியார்கள் யாருமே அன்னதானத்தை ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாருமே கேஷ் தான் கேட்குறாங்க. நான் நோட் பண்ணதில் பிச்சைக்காரன் இந்த வார்த்தை கொஞ்சம் அபச்சொல்லாக தான் இருக்குது. அடியார்கள்னு சொல்லிக்கலாம். இந்த அடியார்கள் அதாவது மக்கள் அவங்க கொடுக்குற காணிக்கையை கூட திருவோடி ஏந்திய அடியார்களுக்கு தான் விரும்பி கொடுக்குறாங்க. தீபாவளி பொங்கல் பண்டிகை மாதிரி திருப்பவனத்தில் தை அமாவாசை மகாளி அமாவாசை அன்னைக்கு திருவிழா மாதிரி தான் இருக்கும். இந்தியா ஒற்றுமையான நாடுன்றதுக்கு இங்கே எல்லா ஸ்டேட் அடியார்களையும் என்னால் பார்க்க முடியுது. அவங்க காணிக்கையை வெவ்வேறு லாங்குவேஜில் நம்மகிட்ட கேட்குறாங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் முடிக்காமல் நாம் சாப்பிடக்கூடாது. இங்கே அன்னதானம் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நாம் வெறும் வயிற்றுல இங்கே தர்ப்பணம் செஞ்சதோட வீட்டுக்கு போய்
மூதாதையர்களை நினைச்சு குடும்பத்தோட வழிபட்டதுக்கு அப்புறம் காக்கைக்கு சாதம் அளிச்சதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். அதுதான் விரதம் முழுமையா முடிவடையும். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். நம்மளை விட்டு பிரிஞ்சு போன மூதாதையர்களை காக்கிறதும் இந்த சிவன் தான். அழிச்சாலும் அவருடைய சன்னதியில தான் அவங்க பித்ருக்கள் அடைக்கலமா இருப்பாங்க. அதனால தான் தர்ப்பணம் செஞ்ச கையோட சிவனாலயம் சென்று நெய் விளக்கேத்தி அருள் புரிவாங்க. ஓம் நமச்சிவாய. கொடுப்பது தர்மமா இருந்தாலும் காணிக்கையா இருந்தாலும் ஒத்தப்படையில தான் கொடுக்கணும்ட்டு ஐதீகம். இங்க அடியார்கள் யாரும் ஒற்றுமையா இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அவங்க காசை எடுத்துக்கிட்டு மிச்சத்தையும் கொடுத்துட்றாங்க, சேஞ்சாவும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இடையே நிறைய பேர் ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. இங்க அடிக்கடி கேங் வார் கூட நடக்குமா. இருக்கிறப்ப கவனிக்காம இல்லாதப்ப தேடி போய் புண்ணியம் தேடுறது ரொம்பவே முட்டாள்தனம். அது என்ன பொறுத்தளவு. இங்க மனிதர்கள் அவங்க புண்ணியம் நினைச்சு அவங்களுடைய பாவத்தை இங்க கரைச்சிறன் பேர்ல அசுத்தம் செஞ்சுட்டு போறாங்க. நதி எல்லாமே புண்ணிய நதி தான். அதை நம்ம புண்ணியமா வச்சுக்கிறதும் சாக்கடையா வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. மனிதன் மனிதநேயத்தோட இருந்தாலே போதும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். காசி, அங்க கங்கை நதி அசுத்தமா இருக்குன்னு கேள்விப்படுறப்ப ரொம்பவே வருத்தமா இருக்கு. எப்ப இதை கொட்டி காசின்னு அழிக்க ஆரம்பிச்சாங்களோ இந்த திருப்பவன நதியும் அசுத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை சுத்தம் செய்யறதுனா நம்ம மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.